இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2022 மீண்டும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டெம்பரரி காலத்துக்கான வேலைவாய்ப்பு தாங்க. ஜாப் லொக்கேஷன் இனிவென் தமிழ்நாடு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுங்க. அதில் வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 50 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டெக்னிக்கல் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கவங்க, ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்க, தமிழ் அண்டு லோவர் அண்டு ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான இது வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க வந்து செக் பண்ணிக்கலான்னு. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசுங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான வயசு வரம்பு 18லேருந்து 37 வயசு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 37 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், பிசி பிசிஎம் ஓபிசிஎம் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 34 வயசுக்குள்ளாடி இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 8 லெவலில் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 25,000 ப்ளஸ் வந்து சம்பளம் வந்து மாதம் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு. அதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படி 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ வந்து ஜென்ரல் தமிழ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பியில் நடக்கிற உங்களோட பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படும். பார்ட் பியில் நடக்கிற எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபா கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஃபீஸ் வந்து கன்சன்சேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 2 ஃப்ரீ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிடபிள்யூக்கு வந்து ஃபுல் எக்ஸம்டட், எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் எக்ஸம்டட், இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்களை வந்து 3 ஃப்ரீ சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலம் தான். இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2024 டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 8/2/2025 பிப்ரவரி மாதம் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. 1 by 1 வந்து